பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் நீ ஆடுற டான்ஸு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை மாஸ்டர், உங்கள் சைடில் நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்டஸ்டன்ட் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. மாஸ்டரும் ராஜி மேலே கை வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ராஜி வந்து பயந்து போய் அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆல்ரெடி நம்ம கதிருக்கு ராஜி போன இடத்துல டவுட் வந்துடுது. அப்படி ஒரு கண்டஸ்டண்டே நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால ராஜிக்கு ஏதாவது தப்பாக நடக்கிறதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் நம்ம கதிர் வந்து ராஜியை வந்து காப்பாற்றுறாங்க. ராஜியை இருந்துட்டு, சாரி கதிர், நீங்கள் இவ்வளோ சொல்லியும் நான் கிளம்பி வந்துட்டேன், அதுக்காக தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன், இவங்க தப்பாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. பார்ட்டி நடக்கிறதா சொல்லி டான்ஸு, அதுக்கு அடுத்ததாக நல்ல சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பயந்து போய் நான் ரூமுக்கு வந்தாக்க உடனே ரூம் கதவை இந்த ஆள் பிடிச்சி தட்டி விட்டுட்டாங்க. நான் பயந்து போய் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு உள்ளே பயந்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா உங்ககிட்ட எப்படி நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு என்னால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேப்பரில் எதுக்காக விளம்பரம் கொடுத்தீங்க? பேப்பரில் விளம்பரம் கொடுத்ததை பார்த்து எத்தனை பேர் நம்பிக்கையோடு இங்கே வந்திருப்பாங்க. எல்லாரும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலான கன்னத்திலே ஒன்று விடுறாங்க. ஏதாவது ராஜுக்கு மட்டும் தப்பாக நடந்துருச்சு, உங்களை நான் உசுரோடே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரப்பம் முடிச்சிருக்காங்க.